வணக்கம். ராஜேஷ் சுப்பு பேசுகிறேன். குழந்தை பாக்கியம் தரும் ஸ்தலங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்காண்டி இயங்குகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உணவு பழக்க வழக்கங்களாலையும் மற்ற விஷயங்களை சொன்னால் கூட ஜோதிட ரீதியாக தான் அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்கு தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லணும்னா 5ஆம் வீடு தான், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நன்றாக இருக்குதா அப்படின்னு ஜாதகத்தில் பார்க்கணும். அதன் பிறகு அதனோட அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 9வது வீடு பாக்கியஸ்தானம் நன்றாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதோட அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இந்த 2 வீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தீய கிரகங்களுடைய பார்வை விழுகுதா அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். இது 2 வீடும் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தங்கு தடையின்றி திருமணம் முடிந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இருக்கும். இந்த 2 வீட்டில் ஏதாவது ஒரு வீடு பாதிக்கப்பட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்து ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருந்துடும். இந்த 2 வீடுமே தடைப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இயங்குறவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த லக்னாதிபதி நல்லா இருந்தார் அப்படின்னா இந்த 2 வீட்டையும் மீறி அவரே கொடுப்பார். அதே மாதிரி நடக்கக்கூடிய தசா எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு சிலருக்கு எல்லா வீடுகளும் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட நடக்கும் தசா நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முதல்ல பூர்வ புண்ணியம் கெடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வணங்க வேண்டும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். குலதெய்வத்தோட ஏதாவது கோபம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அதை பார்த்துட்டு குலதெய்வத்தை நல்லா வணங்கும் போது அந்த வீடு சரி பண்ணப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் கெடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை வழியில் உள்ளவங்க முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசி கிடைக்காம இருக்கும். ஒழுங்காக அவர்களுக்கெல்லாம் திதியெல்லாம் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது கொடுக்கலை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திதியை நீங்கள் செய்யணும். இது 2யும் செஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்குன்னு உருவான சில கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்களை நீங்கள் வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உள்ள ஒரு வழிமுறை தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிடர்கள் பணத்துக்காக வேண்டி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர்கள் உங்களுடைய நன்மைக்காக வேண்டி தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல நீங்கள் மருத்துவமனைக்கு செலவு பண்ணுறத விட ஜோதிடர்களுக்கு கொடுக்குற காசு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100ல் 1% கூட இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதை வென்ற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை தரக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழனி முருகன் கோயிலுக்கு போங்க. அங்கே போய் தரிசனம் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு நேராக பொள்ளாச்சி ஆனைமலை போங்க. மாசாணி அம்மன் கோயில் இருக்கும், அந்த அம்மனை வணங்குங்க. அங்கேருந்து நேராக கேரளா போயிடுங்க. குருவாயூர் போயிட்டு குருவாயூர் கிருஷ்ணனை வணங்கிட்டு வாங்க. 3 கோயிலையும் ஒரே தடவையாக நீங்கள் வணங்க பாருங்கள். எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இங்கேருந்து பழனி போயிருங்க. பழனியிலேருந்து அதன் பிறகு தரிசனம் முடிச்சுட்டு அது பிறகு மாசாணி அம்மன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு குருவாயூர் போனாலும் சரி, இல்லை குருவாயூரை முடிச்சுட்டு அங்கேருந்து மாசாணி அம்மன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு பழனி பார்த்தாலும் சரி, இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தடவை முடிச்சுட்டு நல்ல வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி பண்ணி இந்த 3 ஸ்தலங்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு ஸ்தலங்களாக இருக்கும். நன்றி.